கருப்பு நாளாக அறிவிக்கிறேன் என்று சொல்லி டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்தார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் காவல்துறை தடியடியால் 17 பேர் தாமிரபரணி ஆற்றிலே அடித்து படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை கூட தமிழ்நாட்டுடைய கருப்பு நாள் என்று சொல்லவில்லை, அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த நாளை கருப்பு நாள் என்று சொல்லுகிறார். திருமாவளவன் அவர்கள் அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு கூடாது என்பதற்கான அத்துணை காரணங்களையும் அவர் அடுக்குகிறார். அடுக்கிவிட்டு இதையெல்லாம் மீறி நீங்கள் கலைஞர் அவர்களை நீங்கள் கொடுத்தால் நான் மறுப்பு சொல்ல மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இது எல்லாற்றையும் மீறி இந்த கமிஷன் ஆய்வுகள் நடக்கின்ற பொழுதே பலகட்ட போராட்டங்கள், கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒருங்கிணைப்புகளும் இணைந்து பலகட்ட போராட்டங்கள், அதில் ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள் மட்டுமல்ல, உண்ணாவிரத போராட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே ஒரே நாளிலே 120 இடங்களிலே மறியல் போராட்டத்தில் அன்றைக்கு நடைபெற்றது. தள்ளாத வயதில் தோழர் என் வரதராஜன் அவர்கள் 80 வயதுக்கு மேலாக இருக்கும், அவரால் நடக்க முடியாத மெதுவாக தான் நடப்பாரு. அந்த மெதுவாக நடக்கக்கூடிய தோழர் வரதராஜன் அவர்கள் கொளுத்துகின்ற வெயிலில திண்டுக்கல் தார் சாலையில் அமர்ந்து கொண்டு அவர் மறியல் செய்கிறார், அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று. எண்ணற்ற தோழர்கள், ஆயிரக்கணக்கான தோழர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதன் பிறகு மாலை விடுவிக்கப்படுகிறார்கள். அன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் அத்துணை பத்திரிகைகளும் இந்த செய்தியை தான் வெளியிடுகிறார்கள். தொலைக்காட்சியில் விவாதங்கள் நடக்கிறது, பேசப்படுகிறது. இதற்கு மேலாக கலைஞர் அவர்களே சொல்லுகிறார், அந்த கமிஷன் அறிக்கை வந்து சொல்லுகிறார், நான் தலையில் தூக்கி கொண்டு ஆடுகிறேன் இந்த கமிஷனுடைய அறிக்கையை. இந்த மக்களுக்கு சமூக நீதி எட்டாத இந்த மக்களுக்கு ஒரு சமூக நீதியை பெற்றுத் தருகின்ற